ஆமா. வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க 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 மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு. குறுநிலத்தின் கொற்றவன் பெற்ற நற்றமிழ் செல்வியே, நீ வாழ்க. வந்தாரை வரவேற்கும் குலமாண்பிலே சிறிதும் முறையில்லாது வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று முறையோடு வரவேற்ற தங்களை சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி. காவிய புகழ் உண்ட கடுகுமாமலைக்கு சொந்தக்காரன் இந்த வேர் கந்தனை உடைய தந்தை கைலாசன் தாய் பிரசன்னராகி வேட்டையாடுவது என்கிறது குலத்தொழில். வேட்டைக்கு நிமித்தமாக வருகின்ற பொழுது அழகான மான் கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு மான் மட்டும் மிகவும் அழகான மான் கண்டதும் கொண்டேன் அதன் மீது காதல் அதை பிடிக்கலாம் என்று முற்படுகின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் சண்டாள முற்கன் தருதரை உடையன் நடித்தனம் உடைய ஒரு கொடியன் தடுத்து நிறுத்தி விட்டான். இடத்தினுடைய தலைவி வெள்ளி நாங்கள் இருப்பதாக சொன்னார். தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நாங்கள் தயங்காமல் தாரம்னு சொன்னீங்கன்னா புடிச்சிட்டு போயிருவேன் குட்டிய. ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. அதனால நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்ககிட்ட எல்லாம் சொன்னோம்னா ஓஹோன்னு வாழ்க்கை இருக்காது, ஓன்னா இருக்குமா. தாரம்னா என்னையா? என்ன தாரம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? பொண்டாட்டின்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு சவள புத்தி நிறைய இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அழகான பிள்ளைகளை பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் தோணும் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? சொன்னீங்க காதுகள்லாம் விட்டுருங்க, மறுபடியும் திரும்ப சொல்லுங்க. நான் என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தடவை சொல்றதுனால ஒன்றும் தப்பா நல்லா ஒரு தடவை சொன்னடா, ஒரு தடவை சொல்ல பாருங்க, அவ்வளவுதான். ஆமா சொல்லுங்க அந்த குட்டியை பத்தி. அழகான பிள்ளைகளை பார்த்தா அந்த அழகான குட்டியை பார்த்த உடனே குட்டி அழகான குட்டி அதனாலதான் ஆசை வந்துச்சு. அதனாலதான் நான் வந்திருக்கேன். பிள்ளைய பார்த்தான்னு என்னமோ சொல்றீங்க. எனக்கு அந்த புத்தி கிடையாது. என் குட்டியை தவிர வேறு எவர் மீதும் எனக்கு காதல் இல்லை. இப்ப உங்களோட தாரம்னா நீங்க ஏன் அங்க வரீங்க? தருகிறோம்ங்கிறத வழக்கு சொல்ல தாரம் தான் சொல்லுவான், அப்படித்தானே சொல்லுவான். இயல்பு தருகிறோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னா என் தாலி என்னைய வளவலன்னு பேசுறாங்கிற மாதிரி ஆயிரும். இடத்திற்கு ஏற்றார் போல பேச்சு இருக்கணும். முதல்ல பாயில்லன்னு சித்தப்பா வீட்டுக்கு போனாலாம். சித்தப்பா முன்னாடி பீத்தா பாயலோட எதிர்க்க வந்தாலாம். அத மாதிரி என்ன சொல்ல வரீங்க? குட்டி அழகான குட்டி என்ன தப்பு? கொஞ்சம் அழகான குட்டிகளை பார்த்தா பிடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. அதனாலதானே வந்திருக்கீங்க. பிடிக்கலான்னு வந்தது வந்துட்டு அப்புறம் என்ன ஒரு அச்சு நீங்க தான் காலத்தை தாழ்த்துறீங்க. சரி நீ தான் பிடிச்சிட்டு போயிருவேன் குட்டிய. இருந்தா தானே நான் கொடுக்கறதுக்கு. இல்லன்னு சொல்றது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். ஆமா இருக்குன்னு சொல்றது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். பொய்யருக்கு மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. பொய்யருக்கு பொய் உரைத்தால் வெற்றியாம். அவருக்கு பொய்யாகாத மெய்யருக்கு பொய் உரைத்தால் தேய்முறை போல் தபம் குறையுமா, துன்பம் உண்டாகும். இதெல்லாம் சொல்றது பெரிய விஷயம் இல்ல. தந்தையருக்கு பொய் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கணும். மறுமை வினி தொலையா என்று முய்யவர்கள் தேசிகர்கள் பொய் உரைத்தால் நரகம் அது உண்மைதானே. ஊருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு கடைசியில இங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நான் உபதேசம் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிற ஆள் தான். அதான் சொல்லும் செயலும் ஒன்றாக, சொல்லொன்று செயல் ஒன்றாக இருக்கக்கூடியவன் நான் இல்ல. அதனால என் மான் இப்பேற்பட்ட மான் என்பதை சொல்லுங்க. முதல்ல கிளம்பும், எனக்கு வேலை இருக்கு நிறைய. உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? உங்களுக்கு தான் ஒரு வேலையும் இல்ல. உங்களுக்கு தான் வேலை இல்ல. உனக்கு இந்த குட்டி பிடிக்கிறதா வேலை. குட்டியை பிடிக்கணும், கொண்டு போய் வீட்டுல. எனக்கு அப்படி கிடையாது. பந்தல போடணும், தாலி கட்டணும், மற்ற வேலைகள் கை ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். பிடிச்சிருச்சு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏப்பா இங்க இருந்து ஏர்வாடிக்கு பஸ் இருக்கா? இந்த தம்பியை ஏத்திடுவான். ஆமா, பந்தல் போடணுமா, அப்புறம் வேற தாலி கட்டணுமா. ஆமா, யார் எந்த ஊர்லயா மானுக்கு தாலி கட்டி இருக்கா? நான் கட்டுறேங்கிறேன். அப்ப ஏர்வாடு வித்தியாசமான ஆடுமா? அப்ப ஏர்வாடுதான். எல்லாத்துலயுமே ஒரு மாறுபாடு இருக்கணும். இவருக்கு அங்க போய் பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. இவர் வித்தியாசமா இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. அதனாலதான் இறைவன் மிக பெரியவன் சொன்னாங்க. ஆமா, இந்த உலகத்துல எத்தனை மனிதர்களை படைத்தாலும் அத்தனை மனிதனுக்கு தனித்தனி முகத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. உண்மை. இது முடியுமா? இதெல்லாம் தெரியுது இல்ல? நல்லா தெரியும். உங்களுக்கு தான் தெரியல. இதெல்லாம் பேசுறீங்க. வந்து கேட்டவர்கிட்ட குட்டியை கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாமே நீங்க நினைச்சிருந்தா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அவசியம் இருக்கா? மானி பேர்பட்டதுன்னு சொல்றேன், கேட்கறீங்களா? அதுதான் கேட்கிறேன், சொல்லுங்க.
மாட்டானம்மா எல்லாம் வள்ளி வள்ளி அகத்திய முனிவருக்கு அருகூடமே பெரும் அலையாடுகின்ற தவக்கூடமே என்னை யார் என்று என்னை பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் வேலை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடலவள் எழுந்த மொழியல்லவா என்னை யார் என்று என்னை பார்க்கிறாய் உனக்கிந்த ஊரே சொந்தம் உனக்கிந்த ஊரே சொந்தம் உழைப்போர்க்கு கைதான் சொந்தம் உழைப்போர்க்கு கைதான் சொந்தம் உனக்கிந்த ஊரே சொந்தம் உழைப்போர்க்கு கைதான் சொந்தம் எனக்கிந்த மாவே சொந்தம் ஏனோ உருவானது பந்தம் இல்லாத ஒன்றை தேடி வருவேனா என்று போது கலைமானம்மா என்ற கவிஞரும் போற்றுகின்ற எழுமானம்மா இப்பேற்பட்ட அழகிற்கும் பெருமைக்கும் உரியவான் என்பான். அதனாலே நீங்க உண்மையிலே வேட்டைக்காரரா? உண்மையாவே வேட்டைக்காரன். நல்ல மரியாதை. யாருக்கு யார் மரியாதை கொடுக்கணும்? நான் வர்றேன்னா அப்படி ஒதுங்கி போகணும். யாருக்கு யார் மரியாதை கொடுக்கணும்? ஒரு ஆம்பளைக்கு ஒரு பெண்ணு தான் மரியாதை கொடுக்கணும். நான் ஏதாவது உங்களோட மரியாதை குறைவாக பேசுறேன். பொழுது தொடணும்னு ஆசை இருந்தா ஆம்பளையா இருந்தா நேரா தொட்டுறேன். நீங்க தான் என்னைய தொடணும்னு ஆசைப்படுறீங்க. பக்கத்துல யாரு? பெரிய அஜித் குமார். அவர் இல்ல, அவர் ஒரு விதமான அழகுன்னா நான் அவரை விட அழகான ஆளுமா. நம்ம லட்சுமி நாராயண புரத்தத்துல பாத்தீங்களா யார் இருக்குதுன்னு? தலை பெரிய அவர் நினப்பு. இவங்களை போய் தொடணும்னு ஆசையா அவருக்கு ஒரு தலை. எனக்கு அப்படி இல்ல. பாக்குற பக்கம்லாம் தலை எனக்கு. நீங்க இதை ரொம்ப சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்களே முன்னாடி விட்டு பின்னாடி பேசாத, எனக்கு பின்னாடி ஒரு தலை இருக்கு ஒரு கண்ணு இருக்குமாங்களே. பின்னாடி இல்ல, எங்க வேணாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கு எனக்கு. உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்கும் இல்ல. வேற யாருக்கு இல்லையா? யாருக்கும் கிடையாது. உண்மையிலே நீங்க வேட்டைக்காரரா இருந்தா இருந்தா வேட்டையில எத்தனை வகை இருக்கு?
என்கிட்ட கேக்குறீங்களா? இல்ல 4 வகை இருக்கு வேட்டையில. ஆ? ஆமா, எத்தனை? 4 வகை இருக்கு. 4 வகையா 6 வகையா? 4 தான் இருக்கு. எப்படி 6 வகைனா இப்ப வேட்டையினுடைய தத்துவம் உண்டு, வேட்டையினுடைய தர்மம் உண்டு. வேட்டையின் தத்துவம் என்ன? அதை நான் கேட்கல. இருங்க, வேட்டையோட தத்துவம் என்ன? என்ன தத்துவம்? கொண்டு வா அல்லது கொன்று வா. ஒண்ணு கொண்டுகிட்டு வரணும், ஆமா. இல்ல கொண்டு வரணும். ஆ. உயிரோடு கொண்டு வர்றவங்க வேற, உயிரோடு கொண்டு வா. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, நான் வேட்டையாடுறவன் கிடையாது. நான் வேட்டையாட தெரியாதா? வேட்டையாட தெரியாதாவா? ஓ, நீங்க என்ன வேட்டையாடுற குடும்பமா நீங்க? அது எங்க அப்பா. உங்களுக்கு வேட்டைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? எங்க அப்பாவெல்லாம், உங்க அப்பா இந்த மாதிரி கதை, இந்த காதல பூச்சித்திர வேலையெல்லாம் வேற யாருக்கிட்ட? எங்க அப்பாவே வேட்டுவர் குலத்துக்கு தலைவன். உங்க அப்பா வேடுவர் குல தலைவனா? அப்பா வேடுவர்னா வேட்டையாடுறவங்களா? அப்புறம் வேற என்ன? வேட்டைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அப்படியெல்லாம் நீ எங்க குலத்தை பத்தி பேசுற அளவுக்கு உமக்கு தகுதி கிடையாது. அப்புறம் ஆண்கள் உடுது பயிரிடுவதும் பெண்கள் அதை காப்பதும்னு எதுக்கு சொன்னாங்க? புரியல. சும்மா இந்த பொய் சொல்றதெல்லாம் வேற யாருக்கிட்ட? பொய் சொல்றதெல்லாம் நீங்க வேற பேசுறீங்க. திலகவதி திலகவதினா பெரிய ஆள்னு ஒரு பிம்பத்தை நீ ஏற்படுத்தி வச்சிருந்திருக்கலாம். இப்ப ஒரு காலத்துலயா இருந்திருக்கலாம், இப்ப வரையும் இருந்திருக்கலாம். அப்படின்னா யாருங்க இருக்கு? கடந்த காலம் மாதிரில இருக்கு இருந்திருக்கலாம்ங்கிறது இப்ப வரையும் சொல்லலாமே. உங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருந்திருக்கலாம், அந்த அந்த பெயரை இப்ப வரையும் நீங்க காப்பாத்திட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் வேற எங்கேயாவது செல்லும், என்கிட்ட செல்லும் நினைச்சீங்கன்னு வைங்க, அது சரியா வராது. நான் வந்திருக்க வேலை என்னன்னா, மான் பிடிக்கிற வேலை, கொஞ்சம் காதலா வந்திருக்கேன். கையில அம்பு இருக்கிறதுனால பேச்சு இப்படி இருக்கு. இதே கட்டையா இருந்துச்சுன்னு வைங்க, பேச்சு வேற மாதிரி இருக்கும். என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வேட்டையாடுறது கிடையாது. கட்டையை வச்சு வாயில குத்தி பிடிக்கல. வேட்டையாடுறவனுக்கு என்ன வேலை தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு வேட்டையான்னு போறான். இன்னைக்கு வேட்டைக்காரர் யாருன்னு கேட்டேன். அந்த புதுக்கோட்டைக்காரரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி பேசாம இந்த பாசியை ஓசியா வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா சைக்கிள் செயினோட தான் வருவேன். ஐயா, நான் வந்து என்னைய பத்தி குணம் தெரியாது உங்களுக்கு. என்ன உங்க குணத்துக்கு என்ன கேக்குறேன்? நான் வந்து சைக்கிள் செயின்ல வீசின காலம்லாம் யூடியூப் இல்லாம போச்சு. ஆமா ஆமா, இல்ல உண்மைதான் அது. இன்னைக்கு பொன்னமராவதி ஆலவயல்ல போய் கேட்டு பாருங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு. எல்லாம் பாருங்க, கேட்ட கேள்விக்கு பதில் அத பேச சும்மா வெட்டி என்ன சொல்றேன்னு கேளுமா முதல்ல. அது உண்மைதான். நான் கீழே இருந்து நாடகம் பார்க்குற காலகட்டத்தில் மறக்க முடியாதுல்ல. ஏன் திலகவதிகிட்ட இப்ப இல்ல, எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானமா என்ன பேசுறாங்கன்றதை கேட்டு வாங்கி அதை கிரகித்து அதுக்கப்புறம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏதோ அந்த அம்மா பேசுதுன்னு வெளிப்படையா மொட்டையா பதில் சொல்லிட்டு போயிட்டோம்னு வைங்க, அதுல பெரிய புடி பிடிச்சிக்கிறோம். கண்டிப்பா நம்ம ரொம்ப இந்த பேச்சுல சாதுர்த்தியம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பேச்சுக்கு சாதுர்த்தியம் ரொம்ப முக்கியம். நிறைய எக்கச்சக்கமா படிச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, படித்த விஷயத்த பொருத்தமா சொல்றது இருக்குல்ல, தகுந்த நேரத்துல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல சொல்லணும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பொருத்தமா சொல்றது இருக்குல்ல, அது அது ரொம்ப முக்கியம். அது நம்ம கையில என்னங்க இருக்கு? உள்ள இருந்துகிட்டு ஒரு ஆள் வேலை, உள்ள இருந்து ஒரு ஆள் வேலை பாக்குறாரு, எல்லாம் என் கையில இருக்கு. இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? அவன் அந்த ஆளு ஏற்கனவே வேலையோட தான் இருக்காப்ல, அதனாலதான் அந்த ஆளு பண்ற வேலை இதெல்லாம் என் கையில என்ன இருக்கு. நான் கேக்குறேன், வேட்டையினுடைய தர்மம் என்ன? வேட்டையுடைய தர்மம் தான் சொன்னேன். தத்துவம் என்பது அது, தர்மம் என்பது எந்தெந்த நேரங்களிலே வேட்டையாடக்கூடாது என்பது. அது தெரியணும்ல முதல்ல. ஒரு குட்டி, ஒரு வேட்டைக்காரருக்கு ஒரு குட்டியை கொல்லக்கூடாது. குட்டியை கருவுற்று இருக்கக்கூடிய மானை கொல்லக்கூடாது. 2 மான்கள் புணர்ச்சியில் இருக்கும்போது கொல்லக்கூடாது. வயதான மானை, அதான் முக்கியம். பாவம், பெரிய பாவம் அது. அப்படி செய்ததுனாலதான் கிந்தமாமுனிவர் சாபம் கொடுத்தாரு. அதனாலதான் பாண்ட மகாராஜனால புள்ள வைக்க முடியாம போச்சு. எப்படி நான் என் மனைவியோடு கூடும் பொழுது என்னை நீ பானம் போட்டாயோ, அது போல நீ உன் முண்டாட்டிய போய் தொட்ட நீ செத்த, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி பயந்துகிட்டு பொண்டாட்டிய கூட தொட முடியாம இந்த நிலைமை தேவையாது அப்படிங்கறத பாருங்க. அங்க பாருங்க, புணர்ச்சியில் இருக்கும்போது அடிக்க கூடாது, வயதான மனம் அடிக்க கூடாது.
கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஆ. சரி போனா போயிட்டு போகுது போகுது, ஆமா, ஆமா. கொஞ்சம் வயசாயிடுச்சு ஆ. இதை போய் அடிச்சு என்ன செய்யப்போம் ஆ. அப்படின்னு பார்த்து விட்டுட்டு போறது. அப்படின்னு விட்டு போறது. கிழவிகளுக்கு தான் அறிவு அதிகமா இருக்கும். அது கிளவிகளுக்கு நான் சொல்றது டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாது. நீங்க சொல்றது பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி நீங்க சொல்ல கிளவிக்கு தட்டாது. சொல்றீங்க. அதனாலதான் கிழவிக்கு அறிவு உண்டு, குமரிக்கு அழகு உண்டு. ஆனா ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு எப்படி? இதெல்லாம் இறைவனுடைய வரப்பிரசாதம். அழகு இருக்கு, அறிவு இருக்கு. அறிவெல்லாம் இருந்து என்ன உண்மையா? குட்டியை கொடுக்கறது உங்களுக்கு தான் ரெண்டு நல்லா இருக்கு. என்னது? அழகு அறிவு. ஆனா பயன்படுத்த தெரியலையே. பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அப்ப புணர்ச்சியில இருக்கும் பொழுது அடிக்க கூடாது. அடிக்க கூடாது. நோய்வாய்ப்பட்ட மான அடிக்க கூடாது இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு தர்மங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இது தெரியல? எது தெரியல? எங்க விட்டோம்னு? இங்க தான் விட்டேன். கட்ட வண்டி இது கடையாணி கலண்ட வண்டி. கடையாணி கலண்ட வண்டி. அந்த பாட்டுல ஆனா பறந்த வண்டி ஆடி ஆடி அடுத்த வண்டி நல்ல வண்டி மரியாதை கெடுத்து போடுவேன். ரெடி புள்ளே உக்கி போட்டு ஏன் ரெடி புள்ளே நான் உக்கி போடுறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆடி ஆடி அடுத்த வண்டி ஒட்ட வண்டி ஒட்டுறமா மாட்டிக்கிட்ட மறிடமா அநேக மறைய விட்டு மயங்கி போரிக்கிறாரு. வெட்டையில கொட்ட விட்ட வரமில்ல வேண்டுவரே. வெட்டையில கொட்ட விட்ட வரமில்ல வேண்டுவரே. வேந்த காடு இட்ட மான இல்லோடு ஓட்டம்னா ஓட்டா. எல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல இப்ப முடியாது. ஓட்டம்னா எம்புட்டு ஓட்டங்கிறீங்க? அதான் ஒரு நாளைக்கு அந்த பக்கம், ஒரு நாளைக்கு இந்த பக்கம், ஒரு நாளைக்கு இந்த பக்கம். நான் ஓட மாட்டேன். எந்த பக்கம் போனாலும் வந்தா அந்த ஓட்டத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்கிறது இல்ல. காலத்துக்கு முன்னாடி திரும்பி சொல்லியா வந்தா எவ்வளவு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க இந்த ஓட்டத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. அது மண்டையோடதான். சரி பாருங்க. வெட்டையில கொட்ட விட்ட வரமில்ல அதனால பேசுற பாட்டெல்லாம் சரிங்க. சரி பாடுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பேச்சு நல்லா தான் இருக்கு. இப்ப குட்டி உங்களை விடவா? இல்ல வேணாம். குட்டி இங்க இருக்குன்றீங்க. என்ன வேணாம்னா என்னமா? உங்களை விடவா நான் நல்லா பாடுறேன். என்ன ரொம்ப பெருமையா பேசாதீங்க. இல்ல அப்படி கிடையாது. வேணாங்கிறேன். வெங்கடேஸ்வரன் மாதிரி பாட முடியாதுங்க. அடேங்கப்பா நல்லா பாடுறாரு. சரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு அப்புறம் ஆமா நம்ம மதுரைக்கு பாட்டுக்கு அப்படின்னாலே ஜெய ரவிச்சந்திரன் அண்ணார் அவர்கள் பாடினாங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அருவி மாதிரி கொட்டும். அவங்களுக்கு அவருடைய அந்த பாடல் இருக்குல்ல, அது சினிமாவில் கூட இதை இப்படி பாடி இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஜெயலலிதா பேர்பட்ட ஒரு பாடல் அவர் கொடுக்குற சங்கதி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க நல்லா பாடுறீங்க. சரி சொல்லுடா. அதுக்கப்புறம் நாடகத்துறையில உண்மையிலே சிறந்த பாடகர். நாடகத்தை விட நான் சொல்லிக்கிறேன், நாடகத்தை விட நாடக ரசிகை நான் சொல்லிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? கொடி அருவி கொட்டுதே அடியோ இருமா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவீங்களா? அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க ஜெயரவி எனக்கு அப்புறம் நீங்க மட்டும்தான். அப்படி இல்ல பாடகர் அன்பு. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த அவர் வந்து அவருக்கு அப்புறம் எனக்கு பிடித்த பாடு. சரி விடுங்க. எனக்கு பிடிச்ச பாட்டா நீங்க தான் பாடுறீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைய தானே நீங்க வர்ணிச்சு பாடுறீங்க. சரி சரி விட்டுருங்க. ஒருத்தருக்கும் பொறுக்காது. என்னைய பத்தி மட்டும் பெருமையா பேசிடக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்துல சுபகாரியம் நடக்கணும். அப்பதான் கிராமம் நல்லா இருக்கும். கிராமம் நல்லா இருந்தத நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால உங்க மானுக்குண்டான அடையாளம் தெரியுமா?
தெரியாதா? கண்ணக்கடஞ்சியமே நான்லாம் பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன். நீ எல்லாம் பாட ஆரம்பிச்சீங்கன்னா சுசிலாமெல்லாம் பாட்டை நிப்பாட்டினதே என்னாலதான். ஆமா, இதுக்கு மேலேயும் நம்ம பாடினோம்னா நல்லா இருக்காதுன்னு உண்மைதான். தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடையாளம் தானே பாரு. இந்த பாருங்க. காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ள கடலிலிருந்து மாயாதமா மானே நீங்க என்னைய தானே விரும்புறீங்க? நானும் உங்களை விரும்புறேன். விரும்புறதுக்கு அப்புறம் என்ன கூச்சம்? விரும்புறதுக்கு அப்புறம் என்ன வந்தேன். ஏன் நான் விரும்புறேன்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையா? போடணும்னு நினைக்கிறாரு. 1.5 லட்சம் ரூபா ஒரு பவுனுக்கு வந்துருச்சு. சரி, ஒரு ருத்ராட்சம் போடுறதுக்கே 1.5 லட்சம் ரூபா வேணும். ஆமா, நீங்க ரொம்ப பணக்காரரா இருக்கீங்க. ஆமா, இத்தனை ருத்ராட்சத்துலயும் தங்கத்தை கோர்த்து போட்டிருக்கீங்கல்ல, அதனாலதான்
ருத்ராஜா அதுக்கு. ஆனா ருத்ராட்சத்துல கோர்த்து விட்டுருக்கீங்க அவரை. ஆமா. அதுதான் இப்ப என்ன ஒண்ணு ஒரு இருக்கு? பக்திமான். ஆமா. பக்தியில ஆமா, சிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ருத்ராட்சம். நான் மிகச்சிறந்த பக்திமான். அதனாலதான் உங்களை விரும்புறேன் அப்படி சொன்னேன் தவிர தவறான எண்ணத்துல ச்சே, அந்த மாதிரி. எவ்வளவு அடிய பத்தினா ஆசை கொண்டேன் அமுதமே, ஆசை கொண்டேன் அமுதமே, எல்லோரில் ஆடும் தெய்வமே, ஆசை கொண்டேன் அமுதமே. சுவாமி, இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். அது வேற பாட்டு அது. குழப்பிக்கிறேன் போட்டு. சரி போட்டு போட்டு. ஆசை கொண்டேன் அமுதமே, அசைந்து வரும் அருவி இசை பாட, அசைந்து வரும் அருவி இசை போல, அசைந்து வரும் அருவி இசை பாட, அலைகளெல்லாம் அதற்கு தாளம் போட, அசைந்து வரும் அருவி இசை போல, அலைகளெல்லாம் அதற்கு தாளம் போட, ஆனந்த திருநடனம் நீயாட, ஆனந்த திருநடனம் நீயாட, அற்புத காட்சிகள் ஏழ்மனம் கடந்தாட, ஆசை கொண்டேன் அமுதமே, எல்லோரில் ஆடும் தெய்வமே, ஆசை கொண்டேன் அமுதமே, அமுதமே அமுதமே. இதற்கதை கூழ்நகையில் விண்ணின் படிபோடு இருவெளியில் சந்திர சூரியன் உறவாட, இதற்கதை கூழ்நகையில் விண்ணின் படிபோடு இருவெளியில் சந்திர சூரியன் உறவாட, பகவத தாமரைகள் பெயர் நாட, பகவத தாமரைகள் இசைத்தாட, பகவத தாமரைகள் பெயர் தாட, இல்லை பொலிவத கலையர தேடியாட பாட, ஆசை கொண்டேன் அமுதமே, எல்லோரில் ஆடும் தெய்வமே, ஆசை கொண்டேன் அமுதமே, அமுதமே அமுதமே, அயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, சங்கிலியே அதிக சங்கிலி, ஆயலோட்டும் பெண்ணே பெண்ணே. முடியா. டேய் அண்ணா, இந்த வேட்டைக்காரரு. யாரை பார்த்து மரியாதை இல்லாம போட வாடான்னு பேசிட்டு இருந்த? ஆமா, அப்புறம் கோவம் வந்துருச்சா உனக்கு? வராது எனக்கு. உன் தங்கச்சி இல்ல, உனக்கு மாதிரி எனக்கு ரோசம் வரும். அப்போ ஹலோ, ரொம்ப நன்றி சார். அண்ணே, இந்த வேட்டைக்காரரு திடீர்னு மறைச்சிட்டாரு. சரி. இங்க பாத்தீங்கன்னா 6 கிளைகளோட ஒரு மரம் முளைச்சிருக்கு. அத மதிப்பிற்குரிய ராஜநடிகை திலகவதியார் அவர்களுக்கு இந்த உலகமே ஒரு நாடக மேடை என்று ஒரு சொல்லாடல் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உலகம் என்கிற நாடக மேடையில் எல்லோரும் எதையோ நோக்கி ஒரு ஓட்டப்பந்தயம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இந்த மேடையில் நீங்கள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் ஜெயபார்த்திபன், வெங்கடேஸ்வரன், ஜெயமாதவன் மற்ற மேடைகளில் இன்று இந்த மேடையில் இவர்களை நீங்கள் ஊக்குவித்து தங்களுடைய திறமை எவ்வளவு இருந்தாலும், தங்களுடைய அனுபவம் எவ்வளவு இருந்தாலும், இந்த வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவித்து நாடக கலை அதற்கான ஆதரவு எல்லாம் குன்றி வரும் ஒரு வேளையில் நாடக கலையின் மீது கொண்ட அன்பால் அது அந்த கலை தொடர்ந்து வளர வேண்டும் என்கிற உங்கள் அவா,
அதை நிச்சயம் பாராட்ட வேண்டும். அதனால் முதன்மை ஸ்தானம் உங்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். இது சரியாக இருக்கும் என்று எங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள். உங்களுக்கு சிறு அன்பளிப்பு. தொடர்ந்து நாடக கலைக்கு எங்கள் ஊரிலிருந்து எப்பொழுதும் ஆதரவு இருக்கும். அருமையாக ஆபாசமே இல்லாமல் சிறப்பாக நாடகம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விருத்தன் வேடத்திற்காக காத்திருக்கிறோம். நன்றி. நன்றி. எங்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்த அன்பு ஐயா அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகிழந்த வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஹலோ நான் அந்த நாடக கலை உலகத்துக்கு புதிதாக வரும்பொழுது ராஜ நடிகர் மதிப்புக்குரிய தெய்வத்திரு ஸ்ரீதேவன் ஐயா அவர்கள், புயல்ராஜ் அண்ணர் அவர்கள், ஆனந்தராஜ் ஐயா அவர்கள், நாரதர் கலைமதி நாரதர் அவர்கள், இப்படி பட்டியல் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கலாம். என்ன காரைக்குடியில் இருந்ததுனால. அதுபோல் ஆறுமுனியத்தில் முதல்ல எனக்கு அரங்கேற்றத்தன்று பாடல்கள் தெரியாமல் என்னுடைய அரங்கேற்றத்தில் பாடல் தெரியாமல் நின்ற பொழுது அந்த இடத்தை நிரப்பிய மதிப்புக்குரிய நாடக ஆசிரியர் ஆர்கே மூர்த்தி அண்ணார் அவர்கள், இது சொல்லிக்கிறேன், ஐயா ரத்ன சபாபதி ஐயா அவர்கள், பக்காத்து கலைஞர்களையும் திலகவதியும் ஆதரித்து இந்த 500 ரூபாயை நன்கொடை வழங்குகிறார் எனது பச்சன் தங்கத்தர நாடார் அவர்கள். அதுபோல் நான் இதுபோல் 17 வயதில் நாடக உலகத்துக்கு வந்தேன். அப்படி வரும்பொழுது எனக்கு மூத்த கலைஞர்கள் என்னை, அதாவது எப்படி பேசுறதுன்னு தெரியாத பொழுது கூட என்னை அரவணைத்து திலகவதி என்ற பெயரை வெளிக்காட்டியவர்கள் எனக்கு முன்னால் உள்ள நாடக கலைஞர்கள். அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டு பிறகு இவ்வழிதான் நடக்க வேண்டும் என்று எனக்கு பின்னால் வந்த நம்முடைய குழந்தைகளை அரவணைத்து செல்லும் வழியை நான் அவர்களிடம் கற்றுக்கொண்டேன். முதலில் அவர்களுக்கு, இந்த நேரத்தில் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை பெருமைப்படுத்தி பேசி எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும், மேலும் பக்கமேளத்திற்கும் எனக்கும் சேர்த்து அன்பளிப்பு கொடுத்த அந்த ஐயா உட்காந்துருக்காருல அன்பு ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் இருக்கணும் எங்களுக்கு. இந்த நாடக கலைக்கு பெருமை கொடுத்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ணா, இப்ப என்னம்மா இந்த வேட்டைக்காரரு திடீர்னு மறைஞ்சிட்டாரா? என்ன சத்தமா இருக்கு? என்ன சத்தம்? மரம் வந்து அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன். அதான் உங்களை கூப்பிட்டேன். என்ன சத்தம் கேக்குது? கிழக்காலே செபுத்த பக்கம் கெபிலி சொல்லுதடி. கிழவிக்கு ஆகாது. அப்ப மேற்கே சத்தம் கொடுத்தா மேற்கே சொன்னா நம்மளுக்கு சுத்தமா ஆகாது. சுத்தமாகாதா? ஆமாம்மா தங்கச்சி, சுத்தமாகாதுன்னா அப்ப இந்த புள்ளைய என்ன பண்ணலாம்? ஏவா, நான் இந்த மரத்தை வெட்டுறேன். மரத்தை வெட்டி முடிச்சாலும் இந்த பிள்ளைய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். சரி, வெட்டி கொடுங்க. உங்க 2 பேருக்கு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். அப்படியா? மரத்தை வெட்டினாதான். மரத்தை வெட்டினா அதான் கெபிலி சொல்லு. அம்மா, இன்னும் ஒரு சத்தம் கேக்குது. தாத்தா வர்ற மாதிரி இருக்கு. வாங்க, சீக்கிரம் வாங்க தாத்தா.